சாதியவாதியாக கட்டமைக்கப்படுகிற ஐயா ராமதாஸ் தான் தமிழ்நாட்டில் வன்னியர் பறையர் ஒற்றுமை மாநாடு நடத்தினவர். இன்றைக்கு சாதியவாதியாக இந்த திராவிட இணைய கூலிப்படை கட்டமைக்க பார்க்கிற அதே ராமதாஸ் அவர்கள் தான் வன்னியர் தேவேந்தர் ஒற்றுமை மாநாடு நடத்தினவர். இன்னைக்கு சாதியவாதியாக முத்திரை குத்துகிற திமுகவையும் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் கேள்வி கேட்டு விட்டார் என்பதற்காக அவர் மீது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிற இதே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் வன்னியர் அருந்ததியர் ஒற்றுமை மாநாடு நடத்தினவர். இவர் தான் தமிழ்நாட்டில் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று உருவாக்கி அதுல ராமதாஸ் அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அறிவுமதி அவர்கள், அதே போல தங்கர்பச்சான் அவர்கள், கவிஞர் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தமிழ் பாதுகாப்பு இயக்கம். இன்னைக்கு தமிழ்ல பேர் வைக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை ஒரு தனித்தமிழ் இயக்கமாக, தமிழ் பாதுகாப்பு இயக்கமாக நடத்தி கடந்த 35 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தமிழில் பெயர் வைக்க வேண்டும். திரைப்படங்களுக்கு, வணிக நிறுவனங்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாவற்றுக்கும் தமிழில் பெயர் வைக்க வேண்டியது ஒரு இயக்கமாக, ஒரு தமிழ் பேசுவது, தமிழ் எழுதுவது, தமிழ்ல பெயர் வைப்பது ஒரு சின்ன சின்ன இயக்கம் நடத்தும். அதை அரசியல் படுத்தியவர், அரசியல்வாதிகளையும் பேச வச்சவர் ஐயா ராமதாஸ். சாதிய